Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. பழனி பஞ்சாயத்து போகிறது இதுதான். மாதம் எவ்வளவு விற்பாங்க? அங்கே 70 டன் 80 டன் வாங்குவாங்க. 80 டன் விற்பனை ஆகும். ஆமாம், ஒரு 400 கிலோ எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. 400 கிலோ எடுத்தால் சிறு சேர்த்து வச்சிருந்து நாங்கள் விற்று போடுவோம். அப்பப்போ சரி. ஒரு கிலோ நீங்கள் சக்கரை ரேட் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். அது கோடிக்கணக்கில் 70 கிலோ ஒரு 40 ரூபா ரேட் போட்டாலுமே ஒரு 3 கோடி பக்கம் வந்து மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. ஒரு நாளைக்கு வந்துங்க 400 கிலோ சக்கரை தயாரிக்கிற அளவுக்கு கரும்பு வெட்டுவாங்க. இந்த கரும்பை வெட்டி வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, எடுத்து கொண்டு போய் ஆலமேட்டில் போடுவாங்க. இப்போ இந்த கரும்பை கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்களா, இந்த கரும்பு கொண்டு வந்து போட்டோன்னா எடுத்து இதில் விட்டு மோட்டாரை போட்டு விட்டா கரும்பு பால் புளிங்க. பால் புளிஞ்சு இந்த வழியே போக சக்கை வந்து அந்த வழியே வந்துடும். அப்போ இந்த பால் வந்துங்க இந்த வழியே டியூப் வழியே இப்படியே போச்சுன்னா இதில் ஃபுல்லாக நம்பிக்கைங்க. இதில் நம்பின உடனே இந்த ஓசை கழட்டி இதில் விட்டால் அதுபடி பாவு காய்ச்சணும். இது 2 மணி நேரம் அவங்க இது காய்ச்சறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தான் பாவு வரும். இப்போ இது இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேலே அவங்க இது பாவு ஆகிறதுக்கு. பாவானா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பதம் பார்க்கணும். இது மெயினாக என்னன்னா தரம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும். எல்லாரும் காய்ச்ச முடியாது, எல்லாரும் பார்க்க முடியாது. உடனே பாவை எடுத்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி தான் தேய்க்கணும். இது இந்த கொப்பரையில் ஊற்றணும். இவ்வளவு நீட்டாக சுத்தமாக இருக்கணும் கொப்பரை, அப்போ தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் ஊற்றி தேய்ப்பாங்க. தேய்ச்சி சக்கரை ஆயிடுச்சு. இப்போ பாவு ஆயிருதுங்களா, பாவானோடனே ஆளுத்த தூக்கி ஊற்றணும். அது அப்போ தான் ஜாக்கிரதையாக ஊற்றணும். அத்தனை கொதிக்கிற பாவு ஏனாதானெல்லாம் தூக்குனா கையில் பட்டுனா அப்போவே கொப்பளாயிரும், புண்ணாயிரும். அதனால மெதுவாக தூக்கி அது வருது. இது முட்டை கொடுத்து இப்படியே சாய்க்கணும். சாய்ச்சோம்னா பாவு ஆறிக்கு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆற்றணும். ஆற்றினா பாவு வந்து உணர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் உணர்ந்துடும். உணர்ந்த உடனே மறுபடியும் அதை வந்து அந்த முட்டி இருக்குங்களா அது மட்டும் தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சி ஒரு 4 நிமிஷம் 5 டைம் தேய்க்கணும். திருப்பி போட்டு இருக்கணும். அப்படி போட்டால் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் சக்கரை ஆகிறதுக்கு. வெயில் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த வேலையை, வெயில் இல்லைன்னா இந்த வேலையே இல்லை. மழை பெஞ்சிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணி விடுறீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள். இது சக்கைங்க, இது சக்கை கோது. இந்த சக்கை இது அதிலிருந்து காய்ச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டு காய வச்சு அதை மச்சாத நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கே பண்ண முடியாது. 800 லிட்டர் பால் ஊற்றினா 100 கிலோ சக்கரை கிடைக்கும். எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோடனே? இது பதம் வந்த உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கமுத்தவன் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கலண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, சதையாக இருக்காது. இப்போ இதை நான் நிற்கிற இடம் அடி தீ எரியுது. மேலே நான் நிற்கிறேன், இது மேலே அடி தீ எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடம் சும்மா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சக்கை போட்டு தான் நின்றுட்டுருக்குறோம். இந்த சக்கை மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இல்லைன்னா வெறும் கல்லாக இருந்ததுன்னா கல் மேலே நிற்க முடியாது. சுண்ணாம்பு 200 கிராம் இருந்து 250 கிராம் வரைக்கும் போடுவோம் சுண்ணாம்பு. இதில் வடிகிற அழுக்கு நாங்களாம் வந்து சும்மா அப்படியே காய்ச்சி எடுக்கிறது தான் இந்த அழுக்கு. இதே வந்து கெமிக்கல் போட்டு அழுக்கு எடுக்கிறோம்னாக்கா அது ஒரிஜினலான சக்கரை கிடையாது. கெமிக்கல் போட்டு எடுக்கலாம், விலையேன்னு வரும். இந்த அழுக்கு வந்து நாங்கள் எதுவுமே போடாத அப்படியே அதான் காய்ச்சி வர்றது தான். கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் அது என்ன பண்ணுவீங்க? இந்த அழுக்கு எடுத்து அங்கே கீழே கொட்டி அடுத்தாப்போல் எருவுக்கு பயன்படுத்திடுவோம். It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.